அடியவராக வந்து களி சாப்பிட்ட ஈசன். ஆருத்ரா தரிசனம் நாளில் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை களி என்ற உணவுப் பொருள் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். திருவாதிரைக்கு ஒரு வாய்க்களி என்பது முன்னோர் வாக்கு. முன்காலத்தில் சேத்தன் என்ற சிவபக்தர் இருந்தார். விறகு வெட்டி விற்கும் அவர் அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயில் வாழ்க்கை நடத்தினார். அந்த ஏழ்மையிலும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னரே தான் உணவருந்தும் வழக்கத்தை பின்பற்றினார். ஒரு நாள் கடும் மழை காரணமாக விறகுகள் ஈரமாகி விட்டன. ஈரமான விறகுகளை யார் வாங்குவார்கள்? அன்றைய தினம் விறகு விற்கவில்லை, வருமானமும் இல்லை. இந்த நிலையில் அடியவருக்கு உணவளிப்பது எப்படி என்ற கவலையில் ஆழ்ந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிவனடியாரும் சேத்தனின் இல்லத்திற்கு உணவு கேட்டு வந்து நின்றார். அப்போது சேத்தனின் மனைவி வீட்டில் கொஞ்சமாக இருந்த அரிசி மாவு மற்றும் சிறிது வெல்லத்தை கலந்து களி ஒன்றை செய்து அந்த அடியாருக்கு பரிமாறினார். அதை உண்ட அடியாரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றார். மறுநாள் திருவாதிரை தினம் ஆகும். நடராஜரை தரிசிக்க சேத்தனும் அவரது மனைவியும் சிதம்பரம் சென்றனர். அங்கு சிவபெருமானின் வாய்ப்பகுதியில் சிறிது களி ஒட்டி கொண்டிருந்தது. சேத்தனின் வீட்டிற்கு அடியாராக வந்து களி சாப்பிட்டது ஈசன் என்று அறிந்ததும் சேத்தனும் அவரது மனைவியும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இதை அறிந்த ஊர் மக்களும் சேத்தனின் பக்திக்கு தலை வணங்கினர். அன்று முதல் திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு நெய்வேத்தியம்